ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டும், நாம் எடுக்கின்ற முயற்சிகள் நல்லபடியாக நிறைவேற வேண்டும். இதற்கு இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டி இறை பிரார்த்தனை செய்வது, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றப்படுகின்றவர் இந்த சூரிய பகவான். இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தெரியும், அந்த கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடியதாக அமையக்கூடியது. எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவர்களெல்லாம் இந்த அதிகாலையிலே சூரியன் உதிக்கிற பொழுது, சூரியனை வணங்க வேண்டும் என்பதற்காக 8 மணிக்கு எழும்பியோ 10 மணிக்கு எழும்பி சூரியனை பார்க்குறதில்ல. சூரியன் உதிக்கின்ற பொழுது உதிக்கின்ற செங்கதிர் என்றார் அபிராமிப்பட்டர். இந்த சூரியன் உதிக்கிற பொழுது சிகப்பு நிறத்திலே ஒரு கதிர்கள் தோன்றும். அந்த நேரம் நமஸ்காரம் செய்கின்றவர்களுக்கு, அந்த தரிசனம் பண்ணுகின்றவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் விலகக்கூடிய பெருமருந்தாக அமைந்தது என்பதை நம் முன்னோர்கள் வாழ்விலே கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். அந்த வகையில் நாமும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அது நமக்கு முடியலையா, ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு செவ்வரத்தை போன்ற சிகப்பு நிற மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாம் பொதுவாகவே நமது சைவ சமயத்தவர்கள் இந்த இறை வழிபாட்டில் நாம் முதலிலே விநாயகரை வழிபாடு செய்து கொள்வோம். அந்த விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது யார் யாருக்கெல்லாம் தினந்தோறும் மலர்கள் கொண்டு சென்று பிரார்த்தனைக்கு கொடுக்க முடிகிறதோ, அல்லது விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான அருகம் புட்களை எடுத்து மஞ்சத்தண்ணிலே கழுவி கொண்டு போய் கொடுத்தால் இந்த விநாயகருடைய கருணையினாலே வாக்கு உண்டாம், நல்ல பேச்சு வன்மைகள் வாக்திறன் ஏற்படுமாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், அந்த தாமரை மலையிலே வீற்றிருக்கின்ற இறைவனுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தால் மேனி நுடங்காது, உடம்பிலே நோய் நொடிகள் வராது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யாரெல்லாம் நாள் தவறாமல் இறைவனுக்கு மலர்கள் கொண்டு சென்று அல்லது விநாயகருக்கு அருகம்புற்களை கொண்டு சென்று சிவனுக்கு வில்வத்தை கொண்டு சென்று பூஜைக்கு கொடுத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அந்த வகையிலே நாமும் இறை பக்தியோடு இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவுருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.